ஆந்திர மாநிலத்தில் ஏடிஎம்முக்குள் புகுந்து பணத்தை திருட முயன்ற கும்பல் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் அலேக்காக பெயர்த்து தூக்கிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளை கும்பல் சிக்குமா? ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டம் புக்கராய சமுத்திரம் அருகே தாடிப்பத்திரி பிரதான சாலையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் மையம் அமைந்துள்ளது. புதன்கிழமை அதிகாலை 3 மணியளவில் மர்ம நபர்கள் சிலர் கையில் கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ஏடிஎம் மையத்திற்குள் புகுந்துள்ளனர். முகமூடி அணிந்திருந்த அவர்கள் ஏடிஎம் மெஷினை உடைத்து பணத்தை எடுக்க முயற்சிக்காமல் அதை அடியோடு பெயர்த்தெடுத்து அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிச் சென்றதைப் போல அலேக்காக தூக்கிக் கொண்டு சென்றுள்ளனர். அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து எந்திரத்தை நிதானமாக உடைத்து பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இந்த ஏடிஎம் மையத்தில் இருந்து 100 மீட்டர் தொலைவில்தான் காவல் நிலையம் அமைந்துள்ளது. ஆனால் போலீசார் கவனமின்மையால் கொள்ளை கும்பல் ஏடிஎம் எந்திரத்தை எளிதாக உடைத்து தூக்கிச் சென்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காலை விடிந்ததும் திருடப்பட்ட ஏடிஎம் எந்திரத்தின் உடைக்கப்பட்ட பாகங்கள் சிக்கனமலை மண்டலத்தில் உள்ள அக்குலேடு கிராமத்தின் புறநகர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு அப்பகுதியை சுற்றி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்வதற்காக சிறப்பு படைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. போலீசார் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து அனைத்து கோணங்களிலும் விசாரித்து வருகின்றனர்.